ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பாலிஹெக்ஸ் மெஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளே இதை வந்து தூக்கிட முடியும். ஸோ சல்ஃபருக்கு இது எதுவுமே ரியாக்ட் ஆகாது, துரு ஏறாது. ட்ரிபிள் ட்விஸ்டட் ஒயர்ஸ் இருக்கும், கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி அந்த ஒயர் வந்து இதில் இருக்கும். இது காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஃப்ளவர் பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர்ச்சிட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. 50 mm by 70 mm வரும். இந்த ஹோல் சைஸ் வந்து 50 by 70 வரும். ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப வருஷமாக நம்ம எல்லாருமே ஃபென்சிங் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஐ கம்பியை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஃபென்சிங் நெட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறையா வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 40-50 வருஷமாக அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜிஐ செயின் லிங்க் மெஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோஷன் வந்து அது ஆகிட்டே இருக்கும், துரு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஜிஎஸ்எம் அதிகம் பண்ணாலும் ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு துரு ஏற ஆரம்பிக்கும். ஹையஸ்ட் கோட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி செலவு தான் ஆகும். நீங்கள் வந்து காஸ்ட் வந்து 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம பாலிஹெக்ஸ் மெஷ். ஸோ இந்த மெஷ் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் சொல்லலாம், ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட். எவ்வளோ லைட் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு செயின் லிங்க் வந்து ஒரு 48 கிலோ வருது அப்படின்னா, இது வந்து வெறும் 8 கிலோ டு 10 கிலோ தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மடங்கு வந்து வெயிட் வந்து கம்மியாகும். சரி, வெயிட் கம்மியாக இருக்கனால என்ன ஆகும்? அவங்க வெயிட் கம்மியாக இருந்தால் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு செயின் லிங்க் மெஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வெல்டட் மெஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 பேர் 3 பேராக தேவை இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளே இதை வந்து தூக்கிட முடியும். ஸோ அதனால் ஈஸியாக ஒர்க்கும் நடக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் நடக்க வேண்டிய ஒர்க் வந்து ஒரே நாளில் முடியறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து துரு ஏறாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இது வந்து துரு ஏறாது. துரு ஏறாதனால என்ன ஆகும், நமக்கு வந்து நிறையா இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து நீங்கள் கடலோர பகுதியிலலாம் நிறையாவே யூஸ் பண்ணலாம். ஹில் ஏரியாவில், அதாவது மலை பிரதேசத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக எல்லா அக்ரி லேண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அக்ரி லேண்டில் நிறையாவே நீங்கள் தண்ணி பாய்ச்சறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனாலே நிறையா வந்து துரு ஏற ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இது சால்வ் பண்ணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி சல்ஃபர் இது. ஸோ சல்ஃபருக்கு இது எதுவுமே ரியாக்ட் ஆகாது. சல்ஃபர்னா என்னன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் செடிக்கு இதெல்லாம் வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து சல்ஃபர் இருக்கும். அந்த சல்ஃபர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இரும்பில் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக துரு ஏறாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறனால சல்ஃபருக்கு எதுவுமே ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜஸும் இதில் இருக்குது. ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் லைட் வெயிட்னு சொல்லியிருந்தேன். லைட் வெயிட்ன்றனால இதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்க வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ட்விஸ்டட் ஒயர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் நீங்கள் வலை கம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வலை வந்து பின்னி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ட்விஸ்டட் 3 ட்விஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு லிங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா 3 ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 3 ட்விஸ்ட்டும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், இது எப்படி அவ்வளோ தாங்கும் அப்படின்ற டவுட் இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போது ரியலாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நிலச்சரிவு ஏரியாவில், லேண்ட்ஸ்லைட் ஜோன்ஸில் வந்து ராக் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இந்த மெஷ் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ராக்கே தாங்குது அப்படின்னா, ஸோ எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் வந்து இது தாக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். செயின் லிங்க் மெஷ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிங்காக இருக்கும். அந்த ஒரு லிங்க்கை நீங்கள் எடுத்து விட்டீங்கனாலே அந்த எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதையும் நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் வந்து அதை நீங்கள் கட் பண்ணி எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செயின் லிங்கில் வந்து நீங்கள் ஒரு 1 மினிட்ல நீங்கள் கட் பண்ணிடலாம் ஒரு ஃபுல் ரோலையும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 நிமிஷமாவது மினிமம் எடுக்கும் கட் பண்ணி நம்ம பிரிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து ஈஸியாக வந்து என்ட்ராகி உங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து செயின் லிங்க் மெஷ் நீங்கள் போடும்போது டாப்லேயும் பாட்டம்லேயும் நீங்கள் ஸ்டேவேர் தனியாக நீங்கள் ஆட் பண்ணி போடுவீங்க, இதுக்காக ஸ்டிஃப்னஸ்க்காக போடுவீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒயர் வந்து இதில் இருக்கும். டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி உங்களுக்கு அந்த ஸ்டே ஒயர் வந்து இது ஆல்ரெடி அதுலேயே மேனுஃபேக்சர் ஆகி தான் வரும். கடைசி அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுது.
நீங்கள் செயின் லிங்க்கில் நீங்கள் ஒரு 2 இன்ச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா டு 21 ரூபா நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. பட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 40% வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 60,000 ரூபா நீங்கள் போட்டாவே போதும். கிட்டத்தட்ட நீங்கள் 10 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் 6 லட்சமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த ஒரு காஸ்ட் அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மெட்டீரியலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லணும் அப்படின்னா என்ன, எல்லாருமே எல்லாத்தையும் அட்வான்டேஜஸை சொல்லிட்டேன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் போடும்போது பர்ஃபெக்ட் ஃபினிஷ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கொஞ்சம் வேவினஸ் இருக்கும், கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ட்ரிபிள் ட்விஸ்டட் இருக்கிறதுனால ஸோ அது வந்து கொஞ்சம் வளைவு நெளிவாக தான் இருக்கும். ஸோ அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், செயின் லிங்க்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் செயின் லிங்க் யூஸ் பண்ணியிருப்பீங்க. காட்டு பண்ணி செயின் லிங்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காட்டு பண்ணி வந்து கீழே அடியில் பறிச்சு வரும். ஸோ அடியில் பறிச்சு வரும்போது என்ன பண்ணுவாங்க, நிறையா பேர் வந்து ரேசர் ஒயர்ஸ் போடுவாங்க, இல்லாட்டி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் சில பேர் வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அடிபட்டுரும் அப்படின்றனால அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து செயின் லிங்க் மெஷ்ஷை பூமிக்கு அடியில் ஒரு 6 இன்ச் ஒரு அடி பதிச்சு வைப்பாங்க. பட் பதிச்சு வைக்கும் போதும் நமக்கு வந்து துரு ஏற ஆரம்பிக்கும். ஸோ கிரவுண்டுக்குள்ளே போகும்போதும் துரு ஏற ஆரம்பிக்கும். பட் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஒரு அடி நீங்கள் உள்ளே பதிச்சாலுமே ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ துரு ஏறவே ஏறாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜஸும் இதுக்கு இருக்குது. ஓகே, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபென்சிங்க்கு மட்டுமே கிடையாது. ஃபென்சிங்கை தவிர்த்து நீங்கள் எங்கெங்கே நிறையா இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர் பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர்ச்சிட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பவுல்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேட்டில் ஷெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, எல்லா இடத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் மெஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்ன கலர்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீனில் வரும், பிளாக்ல வரும், இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரே கலர், அதாவது சில்வர் கலரில் வரும். இது வந்து நம்ம இன்விசிபிள் இதில் வரும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக கிடையாது. ஸோ இந்த 3 கலர்ஸும் நம்மகிட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது எந்தெந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி. ஸோ இந்த எல்லா ஹைட்லேயும் வருது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 8 அடி 10 அடி அந்த மாதிரி சிங்கிள் ஹைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். வந்து நீ வந்து இதில் கம்பேர் பண்ணிங்க, செயின் லிங்கோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ரூபாலேருந்து 21 ரூபா வரும். ஸோ எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு நீங்களே பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே, நிறைய அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எது வாங்கலாம் அப்படின்ட்டு. செயின் லிங்க் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் அதுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்கலாம். முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, லைட் வெயிட் இருக்குது. லைட் வெயிட்னால ஏகப்பட்ட லேபர் உங்களால் சேவ் பண்ண முடியும். முக்கியமாக நான் சொன்ன ப்ரைஸ்னால மட்டும் இல்லை, லேபர்லேயும் உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலில். ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராவது ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.